ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே குக்கிங் vlog பார்க்கலாமா? இன்றைக்கி நான் மட்டன் தான் வாங்கியிருந்தேன். இந்த மட்டன் ஆஸ்திரேலியா லேம்ப்பு. இங்கே புருனேயில் ஃப்ரெஷ் மட்டன் கிடைக்காது, ஃப்ரோசன் மட்டன் தான் கிடைக்கும். சாதாரண சூப்பர் மார்க்கெட்லேயே இந்த மாதிரி மட்டன் விற்பாங்க. இதை வாங்கிட்டு வந்து தான் குக் பண்ணுறது. இது டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 720 ருபீஸ் வருது. இங்கே நான் $10 வாங்கியிருந்தேன். இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் பீஸ் போட்டு நான் குக் பண்ணுவேன். தால்ச்சாக்கு பருப்பு வேக வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு. அந்த குக்கரில் எடுத்துகிட்டு அதே குக்கரை வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே மட்டன் வேக போட்டாச்சு. இந்த இறைச்சி சீக்கிரத்தில் வேகாது, அதனால் நிறைய விசில் விடுற மாதிரி இருக்கும். நான் எப்போதுமே மஞ்சள்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, தயிர், உப்பு போட்டு தான் வேக வைப்பேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வேகும். தயிர் ஊற்றுறதுனால கறி சாஃப்டாகவும் இருக்கும். இங்கே புருனேயில் மீன், கோழி, பீஃபு, காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிரும். இந்த இறைச்சி மட்டும் என்னமோ தெரியல, கிடைக்க மாட்டேங்குது. ஃப்ரோசனில் தான் கிடைக்கும். சம்டைம்ஸ் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் அது ஆஸ்திரேலியா ஆடாக தான் இருக்கும். நம்ம ஊர் நாட்டாடு கிடைக்கவே கிடைக்காது. ஊரில் இருக்கிற வரைக்கும் அந்த மட்டனோட அருமைலாம் எனக்கு தெரியல. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இப்போ தேடுது. இன்றைக்கி வெண்டைக்காய் பச்சடி தான் பிளான் பண்ணியிருந்தேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு பெருசாக பச்சடிலாம் பிடிக்காது. சாப்பிட்டா நான் மட்டும்தான் சாப்பிடணும். அப்புறம் தால்ச்சாவும் தாளித்து விட்டுட்டேன். அந்த வேக வச்சுருந்த மட்டனை 2 பீஸ் போட்டு தான் தால்ச்சா போட்டிருந்தேன். உருளைக்கிழங்கு, கேரட், கத்திரிக்காய் இதை போட்டு தான் இன்றைக்கி தால்ச்சா. எங்கள் ஊர்லலாம் மாங்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சில பேர் வீட்டில் சவுசவும் போடுவாங்க. அந்த மாதிரி தான் தால்ச்சா பண்ணுவோம். வேறு எந்த காய்கறியும் யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் மட்டன் கிரேவியும் வச்சாச்சு. மட்டன் கிரேவி ரெசிபி நான் இன்னொரு நாள் தனி வீடியோவாகவே போடுறேன். இது எங்கள் அம்மாவோடைய ரெசிபி. அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா செய்கிறது. எனக்கு, என் தம்பி, என்னோட மாமா பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மட்டன் கிரேவி ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா செஞ்சாக்கா. கீ ரைஸ்க்கும் தாளித்து விட்டாச்சு. கீ ரைஸ்க்கு நான் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ண மாட்டேன். நான் சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம ஊரில் இருக்கும்போது 24 கேரட், துளசி இந்த மாதிரி அரிசி கிடைக்கும். அதில் கீ ரைஸ் சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாஸ்மதி அரிசியில் அது என்னமோ தெரியல, எனக்கு திருப்தியாக இருக்காது. அதுக்காக நான் சப்ஸ்டியூட்டாக சீரக சம்பா யூஸ் பண்ணுவேன். சீரக சம்பாலையும் சூப்பராக இருக்கும் நெய் சோறு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊரில் பள்ளிவாசலில் தர சீர்னி சோறு மாதிரி மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சீரக சம்பாவில் ஆக்கும் போது. இன்றைக்கி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாகவே சமைக்க ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேவரட்டான டிஷ் எல்லாமே நெய் சோறு, மட்டன் கிரேவி, தால்ச்சா, பச்சடி ஒன்று தான் மிஸ் ஆச்சு. கோழி பொரிச்சிருந்தா நல்லா இருக்குமேன்னு கோழியை நினச்சிக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த வேகாத வெயிலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு நின்று சமைச்சது என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லும் போது மனசு என்னமோ அந்த வரியெல்லாம் மறைஞ்சி போச்சு.